ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்ஜி சேனல். இந்தியாவிலேயே ஃபேமஸான டூ வீலர் கம்பெனியில் ஒன்றான ஹோண்டாவுக்கு டஃப் கொடுத்து அதுக்கு போட்டியாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி எதுனா அது ஹீரோ தான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஹீரோ ஹோண்டா அப்படிங்கிறது ஒரே கம்பெனி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக ஹோண்டா தனியாக ரெண்டுமே தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. அந்த என்னைக்கு பிரிஞ்சாங்களோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ரெண்டு கம்பெனியும் போட்டுட்டு புது மாடல் வந்து ஸ்கூட்டாக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் நிறைய சக்ஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஹீரோ வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டாங்க. அதுவும் நல்லா பாசிட்டிவ் மூவியில் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஹீரோ வீடா V1ஓட அப்டேட்டட் வெர்ஷன் நியூ வேரியண்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோ வீடா V2 அப்படிங்கிற 3 வேரியண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஒரு வேரியண்ட் பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன வேரியண்ட், அந்த வேரியண்ட் மற்ற ரெண்டு வேரியண்டோட பெட்டராக இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி வீடா V1 வந்துச்சுல அதோட இது பெட்டராக இருக்கா இல்லையா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபெசிலிட்டி என்ன, இது எவ்வளோ ஸ்பீட் கொடுக்குது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, என்ன பிரேக் இருக்குது, என்ன மோட்டர் இருக்குது, என்ன பேட்டரி இருக்குது, அதோட கெப்பாசிட்டி என்ன, இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சிங்கன்னா இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹீரோ மோட்டார் கம்பெனி இந்தியா ஃபுல்லாக, அதாவது 250 சிட்டிக்கு மேலே 3100 சார்ஜ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் வந்து எங்கே போடணும், இந்த மாதிரி சார்ஜ் ஸ்டேஷன் கிடைக்குமா இல்லை அப்படிங்கிறது கவலைப்படுற அவசியமே கிடையாது. ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து சார்ஜ் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. வாரண்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டருக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா 50,000 கிலோமீட்டர் வாரண்டியாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேட்டரிக்குன்னு பார்க்கும்போது 3 வருஷம் வாரண்டி, அப்படி இல்லைனா 30,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது. இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட்ல LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அது நல்லா லுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ மீ ஹோம் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வண்டி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஆஃப் ஆனாலும் 15 செகண்ட் வந்து லைட் எரியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. மோட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் PMSM மோட்டர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 25 Nm கொடுக்குது. பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பேக்கில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 155 mm இருக்குது. வீல் பார்க்கும்போது 12 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சீட்டை பொறுத்த வரைக்கும் 777 mm சிங்கிள் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஹைட்டாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஹைட் வந்து செட் ஆகும். அதே மாதிரி ரிவர்ஸ் அசிஸ்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் C-type மொபைல் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வண்டியிலே மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுவும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஆப்ஷன் வந்து வண்டியை கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைல் ஆப் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து வண்டியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே போனாலும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இதில் இருக்குது. வைஃபை இருக்குல்ல, அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், வண்டியோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைலை வந்து நீங்கள் வண்டியோட கனெக்ட் பண்ணி வச்சிங்களா, இப்போ வண்டியை வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கும் இன்கமிங் கால்ஸ் எதுவும் வருது, இல்லை மெசேஜ் வருது, அர்ஜென்ட்டாக வருதுன்னு வச்சுங்களேன், அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதில் அவைலபிளாக இருக்குது. கீலெஸ் என்ட்ரிஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கஸ்டம் ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ரைடிங் மோட்ஸ் இருக்குல்ல, அதுவும் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் ரிமூவபிள் பேட்டரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேட்டரியை நீங்கள் வண்டியிலே வச்சு சார்ஜ் போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக போய் சார்ஜ் போடலாம் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வண்டி எங்கேயாச்சும் வந்து பிரேக் டவுன் வச்சுங்களேன், நீங்கள் பேட்டரி கழட்டி போய் எங்கே பக்கத்தில் சார்ஜ் ஸ்டேஷன் இருக்கோ, இல்லை எதாவது வீடு இருக்கோ, பிளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ, நீங்கள் வந்து இப்போ சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் வச்சுங்களேன், அதுக்குள்ளே 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே 80% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் வந்து 94 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் ஓட்டிட்டு போக முடியும். மைலேஜ் இந்த ஸ்கூட்டரில் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக 94 கிலோமீட்டர் வந்து இது பேசிக் வேரியண்ட் தான். இதுக்கு அடுத்து 2 வேரியண்ட் இருக்குது. அது வந்து அதிகமாக மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம். நான் சொல்கிறது பேசிக் வேரியண்ட் தான். இது வந்து 94 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் வந்து லாங் டிரைவ் போகிறீங்க, இல்லை டெய்லி ஒர்க்குக்கு போகிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரீங்க, அந்த மாதிரினா அந்த யூசேஜுக்கு எல்லாருமே செட் ஆகும். வண்டி லுக்கும் பெட்டராக இருக்கிறனால லேடிஸும் சரி, ஃபேமிலி மேன், யூத் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆல்ரெடி V1 வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாடல் வந்து கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்கும்.
மணிக்கு 69 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு இந்த ஸ்கூட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. அசிலரேஷன் பார்க்கும்போது இப்போ நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 4வது செகண்ட்லேயே உங்களால் 40 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்பீடு பிக்கப் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. ஸோ வந்து லாங் ட்ரைவ்லாம் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், சிட்டியை விட்டு அவுட்டரில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஸ்பீடு வந்து பிக்கப் நிறையா இருக்கும். இதில் 7 இன்ச்சுக்கு டிஎஃப்டி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே கிளியராக ரீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதாவது ஸ்பீடு, மைலேஜ், பேட்டரி லெவலு, கிளாக்கு, மற்ற அதர் இன்டிமேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் இருக்கிற மோட்டாருக்கு IP68 கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் IP67 கொடுத்துருக்காங்க. 26 லிட்டருக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது லென்த்தாகவும் அகலமாகவும் இருக்குது. அதேமாதிரி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதுவும் வந்து உங்களுக்கு லார்ஜாக தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெட்டராக இருக்குது. கர்வ் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 116 கிலோவில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேட் அப்ராக்ஸ் ஆரஞ்ச், கிளாசி ஸ்பாட் ரெட், கிளாசி பிளாக், மேட் ஒயிட் அப்படின்னு 4 கலர் அவைலபிளாக இருக்குது. நான் சொல்கிறது இந்த வேரியண்ட் தான், அதாவது பேசிக் வேரியண்ட். இதுக்கு அடுத்த 2 வேரியண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு கலர் எக்ஸ்ட்ரா இருக்கும், 5 கலரில் வரும். இந்த வேரியண்ட் மட்டும் 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. டயர் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டுலையுமே டியூப்லெஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் அசிஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கீங்க, இல்லைனா சிக்னலில் நிற்கிறீங்க, ஒரு ரஷ்ஷான ஏரியாவில் இருக்கிறீங்க, சந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இது வந்து ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அதுவும் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. பேக் லைட், டைல் லைட்டு, அதேமாதிரி சைடு இண்டிகேட்டர்லாம் இருக்குல்ல, எல்லாமே எல்இடிலே கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக்கை பார்க்கும்போது வீடா V1 இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ்லையும் ஸ்பெசிஃபிகேஷன்லையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லுக்கு வந்து கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகுது, ஃபுல்லாக எதுவும் சேஞ்ச் ஆகல. பட் ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்குது வண்டி. பர்ஃபார்மன்ஸு, மைலேஜ், ஸ்பீடு மற்ற எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வீடா V2 அப்படிங்கிற மாடலில் 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோ வீடா V2 லைட், V2 ப்ளஸ், V2 ப்ரோ அப்படின்னு 3 வேரியண்ட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் ரிவ்யூ பார்த்தது V2 லைட் அப்படிங்கிற பேசிக் வேரியண்ட் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சரி, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்பீடும் நல்லா இருக்குது, மைலேஜ் நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கப், மோட்டார் பவர் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து V2 1 விட V2ல வந்து கொஞ்சம் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. இது வந்து பேசிக் வேரியண்ட் தான். இதுக்கு அடுத்து 2 வேரியண்ட் இருக்குல்ல, V2 ப்ளஸ், V2 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பேட்டரி பேக்கப் அதிகம், மைலேஜ் நல்லா இருக்கும், ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். உங்களுக்கு இந்த மைலேஜ் ஓகே அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா மற்ற 2 வேரியண்ட் இருக்குது, அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்களா பார்த்தீங்களா, அந்த V2 லைட்டோட மாடலோட ப்ரைஸ் சொல்லணும்னா 96,000 எக்ஸ்ட்ரா ப்ரைஸ். அடுத்து V2 ப்ரோ இருக்குல்ல, அது வந்து 1,35,000. V2 ப்ளஸ் வந்து 1,15,000. ஸோ 3மே வந்து ரேட்டு வந்து மாறும். உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் தகுந்த மாதிரி எது வந்து சூஸ் பண்ணிங்க. நான் சொன்னது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தான். ஆன் ரோட் பிரைஸ் வந்து வேற, கொஞ்சம் ஒரு 8,000 10,000 வச்சுக்கலாம். அவ்வளோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறாங்க, நீங்கள் சொன்ன பிரைஸ் இது ஒரு பிரைஸ் சம்மந்தம் இல்லை சொல்கிறாங்க. எக்ஸ்ஷோரூம் பிரைஸுங்கிறது வேற, ஆன் ரோட் பிரைஸுங்கிறது வேற. எக்ஸ்ஷோரூம் பிரைஸுங்கிறது கம்பெனி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற பிரைஸ் தான். ஆன் ரோட் பிரைஸுங்கிறது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, ஊருக்கு, ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது வந்து ஒவ்வொரு ஷோரூமும் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ வந்து பிரைஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதை வச்சு பண்ணிங்க. ஸோ ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான ஹீரோவில் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சொல்லவும் இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது வருவது உங்கள் SGD.